எல்லாருக்கும் வணக்கம் guys. இந்த வீடியோவில் நம்ம யூரோ யூஎஸ்டி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் போன வீக்கில் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இந்த சப்ளை ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக செல் ஆகும். அப்படி சப்ளை ஜோன் வந்து டே கண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நீங்கள் ரீடெஸ்ட்டை பார்த்து ஒரு பை சினாரியோ நம்ம பை ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அது மாதிரி செல் ட்ரேட் வந்து இந்த டேயோட ஐடியமை டேயோட ஐடியமை டே கேண்டில் அவங்க அக்ரெசிவாக க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் செல் ட்ரேட் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் இது பண்ணியிருந்தேன். அது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ட்ரேடிங்கை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது ஏன் உங்களுக்கு இந்த இதில் டே கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து டேயோட ஐடியம். மார்க்கெட் வந்து டைரக்ஷன் வந்து டே ஐடியம் ஃபார்ம் பண்ணி தான் வருது. இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் ஐடியம் எதை ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பிரேக் பண்ண பிறகு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அது வரைக்கும் ரிவர்ஸ் ஆகாது. அது வரைக்கும் கீழே வந்தாங்க அப்படின்னா லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் அதை மேலே எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஹையர் டைம் ஃப்ரேமோட ஐடியம் ஃபார்ம் பண்ணி வந்துச்சுன்னா நம்ம அந்த ஐடியம் பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த ட்ரேட் எடுக்கணும். இப்போ 4 ஹவர்ஸில் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் வருது அப்படின்னா 4 ஹவர்ஸ் ஐடியமை பிரேக் பண்ண உடனே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா டே ஐடியம் பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். அது வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் ட்ரேடாக இருக்கும், கன்ஃபர்மேஷன் ட்ரேடாக இருக்கும். ஒரு ஒரு பை ட்ரேடோ செல் ட்ரேடோ நம்ம எடுக்கும்போது கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். சரி, இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், ஸ்டாப் லாஸை ஸ்விங் ஹைக்கு மேலே வச்சுக்கலாம். டார்கெட்டை எக்ஸ்ட்ரீம் இந்த ரேஞ்ச் வர இருக்கும், நம்ம அது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். இப்போ போன வீக்கில் ஏற்கனவே வந்து மார்க்கெட் வந்து இந்த இம்பல்ஸுக்கு வந்து அதோட ரீட்ரேஸ்மெண்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் இந்த இம்பல்ஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து டேயோட ரீட்ரேஸ்மெண்ட் டே ஐடியம் டு அதோட ஹையை வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை வந்து டே கேண்டிலே அவங்க க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதுக்காண்டி தான் போன வீக்கில் ஒரு சின்ன ரீகரெக்ஷன் போயிட்டு ரிட்டன் அந்த இதில் மார்க்கெட் டேப் ஆகி ரிட்டன் கீழே மார்க்கெட் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மேலே வந்து மார்க்கெட் கீழே வரும்போது அரவுண்ட் இந்த ரேஞ்ச் இந்த ப்ளூ கலர் லைன் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா 4 ஹவர்ஸ் ஐடியாமா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 4 ஹவர்ஸ் ஐடியாமாவும் ஃபார்ம் பண்ணி தான் அவங்க வராங்க. அப்போ நம்மளுக்கு இப்போ மறுபடியும் இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. இப்போ டே ஐடியமாக நம்ம ஓவராலாக க்ளோஸ் வச்சா தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் மார்க்கெட் வரும். அது வந்து டே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். 4 ஹவர்ஸ் கேண்டில் வச்சா நம்ம க்ளோஸ் வச்சாலும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் 4 ஹவர்ஸ் டே கேண்டில் வந்தால் தான் அது கன்சிடர் நம்ம ஃபுல்லாக மார்க்கெட் கீழே இறங்க போகுது, செல் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் அது. இது 4 ஹவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணோம், டே கேண்டில் மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது போன வீக்கில் நம்ம அதில் ட்ராப் ஆனோம். அதனால் இந்த இதில் கொஞ்சம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கேண்டில் பார்க்கணும் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஒரு சின்ன கிளான்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டே ஐடியம் பொறுத்த வரைக்கும் நம்ம டே கேண்டில் அந்த இடத்துல க்ளோஸ் வச்சிங்கன்னா தான் நம்ம அடுத்த ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம அதுலேருந்து ஒரு செல்லோ பையோ நம்ம எடுக்கணும். அதுதான் கொஞ்சம் நல்ல கன்ஃபர்மேஷன் ட்ரேடாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஜோனுக்கு மேலே வச்சுன்னா டார்கெட்டு ஹை பாசிபிள் உங்களுக்கு டார்கெட் அடிக்க சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன ரீகரெக்ஷன் போச்சு. அதே மாதிரி இதில் 4 ஹவர்ஸ் ஐடியம் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஐடியம் இதில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாமே 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியம் தான், மேஜர் கிடையாது, மைனர் ஐடியம். அந்தந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள உள்ள இருக்கிற 4 ஹவர்ஸ் ஐடியம். இதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேலே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னாலே இப்போ மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு வருது, இந்த டே ஐடியம் வருது. அப்போ மார்க்கெட் நம்மளுக்கு இப்போ இதாகச்சுல, இப்போ நம்மளுக்கு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அவங்க வந்து ரீட்ரேஸ் பண்ணி தான் போகிறாங்க. அப்போ நமக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து இந்த ஐடியம் இதில் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த டே கேண்டில் 4 ஹவர்ஸ் கேண்டில் இது கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ நமக்கு அடுத்த ஐடியம் இதில் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லை டே கேண்டில் 4 ஹவர்ஸ் கேண்டில் வெறும் லிக்விடிட்டி ஸ்வைப் தான் பண்ணுறாங்கன்னா அப்போ ப்ரீவியஸ் ஐடியமாக தான் நம்ம எடுக்கணும். ப்ரீவியஸ் ஐடியம்ங்கிறது இந்த ரேஞ்ச் அரௌண்ட் 17,899 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் தான். அப்போ இந்த இந்த அரௌண்ட் இந்த ரேஞ்ச் அரௌண்ட் இந்த பிளாக் கலர் லைன் இதை வந்து அவங்க வந்து டே 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா அப்போ நமக்கு ஐடியம் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். இந்த 4 ஹவர்ஸ் ஐடியம் நமக்கு இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகுது அப்படின்னா இந்த 4 ஹவர்ஸ் ஐடியம் ஃபர்ஸ்ட் அவங்க பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி ரிட்டர்ன் ரீடெஸ்ட்டில் நம்ம பை சினாரியோ பார்த்து ட்ரேட் எடுக்கணும். இல்லை அவங்க 4 ஹவர்ஸ் ஐடியம் வராங்க லிக்விடிட்டி சேவ் பண்ணிட்டு மறுபடியும் இதை பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. கீழே ரிட்டர்ன் போகிறாங்க வந்துட்டு இல்லை ஒரு சின்ன லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணுவாங்க. இங்கேருந்து வந்தவங்க ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி பண்ணிட்டு அக்ரெசிவாக கீழே பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க டே ஐடியம். இப்போ டே ஐடியமாக நமக்கு வந்து டே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இப்போ இந்த சினாரியோ நடக்கும், டே கேண்டில் அவங்க க்ளோஸ் வச்சுட்டாங்க. டே ஐடியமாக அவங்க டே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ மேபி இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸ் வரும். இப்போ டே ஐடியமாக அவங்க க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த இம்பல்ஸ் ஓவராலாக இம்பல்ஸுக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் அவங்க கொடுப்பாங்க.
இந்த இம்பல்ஸுக்கு டே கேண்டில் அவங்க க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் கொடுப்பாங்க. மார்க்கெட் நம்ம அந்த ரீடெஸ்ட்லேருந்து ஒரு செல் ஆர்டர் எடுத்து டார்கெட் டார்கெட் எதில் வைக்கணும் அப்படிங்கிறதுலையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷோ பண்ணுறேன். அப்போனா ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக இந்த ஜோனுக்கு மேலே தான் வைக்கணும். ஸ்விங் ஹைக்கு மேலே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக இந்த சப்ளை ஜோனுக்கு மேலே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் வந்து எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இது பிரேக் ஆகுது டே கேண்டில் ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம செல் ஆர்டர் எடுக்கும் அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஓவரால் இம்பல்ஸுக்கு இந்த இம்பல்ஸ் தான் நம்ம இப்போ ட்ராக் பண்ணுறோம். அதனால் இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் நம்ம பார்க்கணும். அந்த ரீகரெக்ஷன் ஏரியா வந்து இப்போ நான் டேயோட இது மார்க் பண்ணியிருக்கேன் அந்த எல்லோ கலர் ரேஞ்ச். இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவே நம்ம இருக்கணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான். ஸ்டாப் லாஸ் அங்கே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஜோன் வர டார்கெட் பண்ணலாம். ஒன்ஸ் இது பிரேக் ஆயிடுச்சு டே கேண்டில்னா எல்லாமே டே கேண்டிலில் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே டேயோட ஐடியம் வச்சாலும் நம்ம டே கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கும். இல்லை மார்க்கெட் இதுலேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா மேலே இருந்து பேட்டர்ன்ஸ் பாருங்கள். இப்போ இதில் 4 ஹவர்ஸ் பேட்டர்னில் வருது அப்படின்னா அந்த 4 ஹவர்ஸ் ஐடியம் எடுக்கிற வரைக்கும் செல்லு தான். நீங்கள் ஸ்டாப் லாஸை கூட அந்த 4 ஹவர்ஸ் ஐடியமுக்கு மேலே கூட நம்ம ட்ரையல் கூட பண்ணி நம்ம அந்த மார்க்கெட்டை எப்படி வருதுங்கிறத பார்த்து நம்ம கீழே என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ என்னோட இது பாசிபிள் எப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டையும் கண்டிப்பாக அது பிரேக் பண்ணும். அது என்ன காரணத்துக்காக அது பிரேக் பண்ணும் அப்படின்னா இப்போ வீக்லியே பார்த்து இப்போ போன வீக்லேயே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து டே லோவுக்கு ஆல்ரெடி 80% அது வந்துருச்சு. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது ஒரு கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி வீக்குக்கு அப்போ வீக்குக்கு வந்து கண்டிப்பாக ஓவராலாக மேலே இருக்க லிக்விடிட்டி எல்லாமே அவங்க பை சைட் லிக்விடிட்டி எல்லாமே இந்த கேண்டலுக்கு அவங்க ஹண்ட் பண்ணியாச்சு. அப்போ செல் சைட் லிக்விடிட்டி அவங்க இன்னும் ஹண்ட் பண்ணல. மேபி மார்க்கெட் கண்டிப்பாக செல் சைட் லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணியும் வரலாம். இந்த 2 கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இந்த டேயோட ஐடியம் டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அது ஏன் வரணும் அப்படின்னா இப்போ இந்த இம்பல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி இங்கே இருக்க வீக்கோட கேண்டலுமே எல்லாமே பை சைட் லிக்விடிட்டி தான் ஸ்வைப் பண்ணுறாங்களே தவிர இன்னும் செல் சைட் லிக்விடிட்டிக்கு அவங்க வரலாம். அந்த செல் சைட் லிக்விடிட்டியுமே இங்கே டேயோட ஐடியம் செல் சைட் லிக்விடிட்டியுமே இந்த டேயோட ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் அது இருக்குது. அப்போ மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் வர்றதுக்கு பாசிபிள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற இதுலேயும் கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது. நீங்கள் செல் ஆப்ஷன் செல் ட்ரேட் எடுக்கனாலும் எடுக்கலாம். செல் ட்ரேட் இதில் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸை இந்த சப்ளை ஜோனுக்கு மேலே வைங்க. கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இது பிரேக் ஆன பிறகு ஃபர்தராக வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் பை ஆர்டர் எடுக்கணும் இல்லை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னா கண்டிப்பாக 4 ஹவர்ஸ் ஐடியமாக அவங்க பிரேக் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து 4 ஹவர்ஸ் ஐடியமில் ஃபார்ம் பண்ணி வராங்கன்னு நம்ம அந்த பிரேக் பண்ண பிறகு தான் நீங்கள் அடுத்த ட்ரேடு பை ட்ரேடுக்கு போகணும். இல்லை இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் டே ஐடியம் ஃபார்ம் பண்ணி வரதுனால மேபி இதுலேயும் ஒரு டே ஐடியம் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் அந்த டே ஐடியம் ஃபார்ம் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து 4 ஹவர் ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ண மாட்டாங்க. ஆனால் டேக்கு வந்து மேலே லிக்விடிட்டி ஸ்வைப் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இந்த ஒரு நேரம் என்னைக்குமே ஃபஸ்ட்டு வந்து பிரேக் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு காமிப்பாங்க நாங்கள் எதை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற சர்க்கிள்லையும். இப்போ இந்த டே கேண்டில் எடுத்துக்கிட்டுங்களா, இந்த டே கேண்டில் வந்து அவங்க என்ன செய்வாங்க, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இதுல இருந்து ஓப்பன் ஆகுது கீழே ஸ்வைப் பண்ணா கீழே வர விடாம டேரெக்டாகவே மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு இதை ஸ்வைப் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லாக இதுலேயே இதை ஸ்வைப் பண்ணிட்டு க்ளோசிங்கை வந்து க்ளோசிங் வந்து அந்த பை சைட் லிக்விடிட்டிக்கு கீழே வச்சிருவாங்க. அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட் கொஞ்சம் ரீடெஸ்ட் மாதிரி போயிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கேண்டலுக்கு லோக்கு வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ நமக்கு வந்து இது வந்து டேயோட ஐடியம் மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். டேயோட புல் பேக் அதை வந்து நம்ம டே ஐடியமாக நம்ம எடுப்போம். இது வந்து இப்படியும் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து பிரேக் பண்ணாமல் கூட அவங்க நம்மளுக்கு காமிப்பாங்க டே ஐடியம் நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி சப்போஸ் டே ஐடியம் ஃபார்ம் பண்ணி வராங்க அப்படின்னாலே அப்போ அதே டே ஐடியம் பிரேக் ஆனதான் நம்ம அடுத்த பைக்குள்ளது போகணும். ஏன்னா அதில் வந்து மறுபடியும் 4 ஹவர்ஸ் இப்போ வந்து இதில் மாதிரி ஸ்ட்ரக்சர் பிரேக் 4 ஹவர்ஸில் கொடுத்துட்டு அது ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணாங்க. 4 ஹவர்ஸ் ஐடியம் எடுத்தோம்னா 4 ஹவர்ஸ் ஹை கன்ஃபார்ம் ரிட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா 4 ஹவர்ஸ் நம்மளுக்கு டேயோட ஐடியமாக சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்மளுக்கு 4 ஹவர்ஸ் லோவாக இருக்கும். அது ஏற்கனவே போன வீக்கில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கூட அவங்க இதில் டே ஐடியம் கூட ஃபார்ம் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். இப்போதைக்கு மேஜராக இருக்கிறது 4 ஹவர்ஸ் தான். பெரும்பாலும் அவங்க டே ஐடியம் ஃபார்ம் பண்ணி கூட அதை எடுத்துகிட்டு வரலாம். அதனால் 2 சினாரியோ நடக்கும். இப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை சப்ளை ஜோனுக்கு மேலே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து டே ஐடியமோட ரீடெஸ்ட் ஏரியா இந்த டே லோ டு இந்த ஹை இந்த ரீடெஸ்ட் ஏரியாவில் நீங்கள் வைக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. நெக்ஸ்ட் அது பிரேக் ஆன பிறகு ஃபர்தராக நம்ம அடுத்த டார்கெட் கீழே எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம அது பிரேக் ஆச்சுன்னா டார்கெட் கீழே டேரெக்டாகவே எக்ஸ்ட்ரீம் தான். அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இதில் வந்து டே கேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே டேரெக்டாகவே நம்ம
டார்கெட்ட தூக்கி இப்ப எக்ஸ்ட்ரீம் டே 4 ஹார்ஸும் இந்த டேயோட லோ. இந்த இது வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் தாராளமா நீங்க வச்சுக்கலாம். அதுல எந்த சேஞ்சுமே இல்ல. அதே மாரி மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல வருதுங்கிறத பார்த்துட்டு நீங்க அதுக்கேத்த மாரி எடுங்க. பெரும்பாலும் இப்போதைக்கு ட்ரேட் எடுக்கணும் அப்டின்னா, இந்த டே ஐடிஎம் வந்து டே கேண்டில்ல குளோஸ் பண்ணிட்டு, ஒரு ரீடெஸ்ட் பாருங்க. போயிட்டு அதுலருந்து தாராளமா நீங்க டேயோட லோ வரைக்கும் நீங்க டார்கெட் வச்சுக்கலாம். அது மாரி டைரக்ஷன் எப்படி 4 ஹார்ஸ்ல வருதா? இல்ல டே இது வருதான்னு பார்த்துட்டு, அது பிரேக் ஆன பிறகு நீங்க அடுத்த பை ட்ரேடு எடுக்கலாம். பிரச்சனை இல்ல. தேங்க் யூ காய்ஸ். இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு